வணக்கம் அவர்கள். ஐரோப்பாவில் ஃப்ளிக்ஸ் அப்படின்னு சொல்லி நிறுவனத்துக்கு சொந்தமான பஸ் சேவை ஒன்று இடம்பெறுகின்றது. இது கொஞ்சம் மலிவு குறைவானது. நிறைய தமிழர்கள் கூட, அதாவது ஐரோப்பாவால் தமிழர்கள் நிறைய பேர் இதை பயன்படுத்தி கொள்வார்கள். அக்கம் பக்கத்து நாடுகளுக்கு போகிறதுக்கு, ஐரோப்பாக்களை சுற்றுறதுக்கு இந்த பஸ் சேவையை தான் பயன்படுத்தி கொள்வார்கள். இந்த நிலையில் இந்த பஸ் விபத்து ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. ஜெர்மனில் இந்த விபத்து ஏற்படுத்தியிருக்கின்றது. 5 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இந்த ஃப்ளிக்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான பயணிகள் பஸ் தான் வீதியை விட்டு விலகி கவிழ்ந்ததில் இந்த 5 பேரும் உயிரிழந்திருக்கின்றார்கள். 20 பேர் வரைக்கும் காயமடைந்து இருக்கின்றார்கள். பெர்லின் மத்திய பஸ் நிலையத்தில் இருந்து புதன்கிழமை காலை 8 மணிக்கு 52 பயணிகள் மற்றும் 2 சாரதிகளோட பயணத்தை தொடங்கிய இந்த பஸ் சுமார் 190 கிலோமீட்டர் தூரம் வரை சென்ற நிலையில் தான் இந்த விபத்து நேர்ந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட அங்கேயும் A9 வீதி அப்படின்னு சொல்லப்படுற வீதியில் மியூனிச் திசை பக்கமாகத்தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இது தலைகீழாக புரண்ட அப்படின்னு சொல்லி நேரில் பார்த்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். உடனடியாகவே அங்கு விரைந்த மீட்பு படையினர் A9 வீதியின் 2 பக்க போக்குவரத்தையும் தடை செய்து காயமடைந்த பயணிகளை மீட்கப்பட்டு ஹெலிகாப்டர் மூலமாக உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள். உயிரிழந்த பயணிகளோட 5 விவரங்களும் உடனடியாக வெளியில் தெரியல. அவர்களோட ஒருவருடைய உடல் கவிழ்ந்திருந்த பஸ்ஸின் அடியிலிருந்து மீட்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. விபத்தில் சாரதிகள் 2 பேரும் தப்பிவிட்ட நிலையில் ஃபிலிக்ஸ் நிறுவனம் இதுக்குரிய காரணம் என்ன அப்படின்றத பற்றி உடனடியாக தெரிய வரவில்லை அப்படின்னு சொல்லி அறிவித்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த ஃப்ளிக்ஸ் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் ஒரு சேவையில் ஈடுபடுற நிறுவனம். இருந்துட்டு இப்படியே நடக்கிற ஒன்று இருக்குது. 2018 19 இப்படி ஒரு விபத்து ஒன்று நேர்ந்திருந்தது. அதிலும் ஒரு பெண் உயிரிழந்திருந்தார். இந்த நிலையில் இதில் இறந்த 5 ஆத்ம சாந்தி அடைய நாங்களும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நன்றி.